வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ டிஎன்எஸ்எஸ்சி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக இந்த 3 விஷயம் தான் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதாவது அஃபிஷியல் ஆன்சருக்கு எப்போ வரும் கேட்குறீங்க, அப்புறம் கட் ஆஃப் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க, ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலா ஃபோன் கால் வந்துட்டே இருக்கு. சாராலயும் ஓரளவுக்கு தான் அட்டெண்ட் பண்ண முடியுது. ஸோ, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவா குடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். நான் உங்களுக்கு அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ குடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனா கன்டினியூஸா இந்த விஷயங்களுக்காக ஃபோன் வந்துகிட்டே இருக்கா, அதனால நான் இப்பவே சொல்லிர்றேன். என்னன்னா, அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ள வந்திருக்கணும். ஆனா இன்னும் உங்களுக்கு வரல. அப்படி இல்லன்னா 14 டேஸ்க்குள்ள வரும். இப்ப எந்த ஒரு எக்ஸாம்னாலுமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ள குடுத்துருவாங்க. அதே போல தான் இங்கேயுமே வந்தா ஒரு 10 டேஸ்க்குள்ள வந்திருக்கணும். நேத்துமே ஆக்சுவலா செக் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஒரு 3, 4 தடவ வெப்சைட்குள்ள போய் செக் பண்ணேன். வரவே இல்ல. இன்னைக்குமே மார்னிங்லேருந்தே 2, 3 தடவ செக் பண்ணேன். வரல. அப்படி நம்ம எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11க்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா 14 டேஸ்க்குள்ள அஃபிஷியல் ஆன்சருக்கு விட்டுருவாங்க எந்த எக்ஸாமுக்கும். இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், இல்ல 11 கூட வரலாம். ஸோ, அதனால கண்டிப்பா அஃபிஷியல் ஆன்சருக்கு 2 வீக்ஸ்க்குள்ள வந்துரும். எக்ஸாம் முடிஞ்சு நான் சொல்றேன். அதனால வந்துரும். அத பத்தி நீங்க வொரி பண்ணிக்க வேணாம். அப்புறம் சில பேருக்கு அந்த தமிழுக்கெல்லாம் 18 மார்க்ஸ்லாம் எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? நீங்க வந்து இப்ப டென்டேட்டிவ் கீ ஆன்சர் வச்சு தான் செக் பண்ணியிருப்பீங்க. இப்ப நம்ம சேனல் வீடியோ, இல்ல மத்த வீடியோஸ் பார்த்து தான் செக் பண்ணியிருப்பீங்க. ஆனா அத நீங்க ஃபைனல் கீயா வச்சுக்க வேணாம். உங்களுக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீ வருது இல்லையா? அதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கீ. அதுல வந்து நீங்க செக் பண்ணிக்கங்க. மேபி அந்த 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீல சேர்த்து வரலாம் இல்லையா? அதனால உங்களுக்குமே அந்த ஹோப் வந்து விட்டுற வேணாம். இந்த 18 மார்க் எடுத்தவங்கலாம் ஒன்ஸ் ஃபைனல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கங்க. உங்களுக்கு அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் அந்த தமிழ்ல 50க்கு 20 வருதா? அப்படிங்கிறத அஃபிஷியல் ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து கட் ஆஃப் சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. கட் ஆஃப் பத்தி நான் போன வீடியோல உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த கட் ஆஃப் மட்டும் நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா, எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதாவது டோட்டல் கவுண்ட் அதுவும் தெரியாது. அப்படியே டோட்டல் கவுண்ட் தெரிஞ்சாலும், ஒவ்வொரு கேஸ்ட்ல எத்தன பேர் எழுதியிருக்காங்க, அதுவும் நமக்கு தெரியாது. ஏன்னா, இப்போ ஒரு சில கேஸ்ட்ல வந்து ஒரு 100 பேர் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேஸ்ட் ஏதோ பர்ட்டிகுலர் ஒரு கேஸ்ட்ல 100 பேர் எழுதியிருக்காங்க. இந்த 100 பேர்ல அந்த 50க்கு இந்த தொழில்முறை திறனறி தேர்வும், ஜிகேவும் சேர்த்து இந்த 50 மார்க் இருக்கு இல்லையா? அந்த 50க்கு 28 தான் அதிகபட்சம் எடுத்திருக்காங்கன்னா, அதுவே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் கட் ஆஃப்ல வரும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப கம்மியா எல்லாரும் வாங்கியிருக்காங்கன்னா, இப்ப அவ்வளோ எடுத்தவங்களே அதிகம் தானே! அவங்களுக்கே அது அதிகமா இருக்கு தானே! அப்படி சொல்ல வரேன் நான். இப்ப ஜென்ரலா ஓவரால் பார்த்தா, நம்மளே வந்து மார்க்ஸ்லாம் சில பேர் அவங்களே போட்டிருந்தாங்க. அதில ஒரு 40க்கு மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகம்லாம் எடுக்கல. ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் அந்த 50க்கு 40க்கு மேல எடுத்திருக்காங்க. ரேரா தான் எடுத்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துலயே கொஞ்சம் குறையுது. அப்புறம் 30லேருந்து 35க்குள்ள அந்த ரேஞ்சு 30 டூ 35 பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எடுத்திருக்காங்க. கட் ஆஃப் மார்க்ஸே அந்த 50 மார்க்குக்கு 30லேருந்து 35 நெறைய பேர் எடுத்திருக்காங்க. நான் எல்லா காஸ்ட்லயும் சொல்றேன். ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு காஸ்ட்ன்னு சொல்லல. அப்புறம் அம் இந்த 25லேருந்து 30 கூட எடுத்திருக்காங்க. அப்ப இத வச்சு நம்ம கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அததான் நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு காஸ்ட்டுக்கு வேரி ஆகும். அப்புறம் ப்ரியாரிட்டில கூட மாறும். சில பேர் 24, 23 எடுத்து கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேள அவங்க அந்த ப்ரியாரிட்டில வந்திருக்கலாம். அந்த காஸ்ட்ல வந்து நெறைய பேர் கம்மி மார்க் எடுத்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே சான்சஸ் கிடைக்கும். அதனால கட் ஆஃப் பத்தி நீங்க வொரி பண்ண வேணாம். உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வந்ததும், நீங்க உங்க மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அவங்க குடுத்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். இது எல்லாமே வெப்சைட்ல தான் வரும். இப்ப நீங்களே எங்கள வந்து கேட்கணுங்கிற அவசியமும் இல்ல. நான் உங்களுக்கு வெப்சைட் எப்படி போகணும்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு அந்த arasbus.tn.government.in இருக்கு இல்லையா? அந்த வெப்சைட்ல தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். உங்களுக்கு இப்ப அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தாலும் அதில தான் குடுப்பாங்க. கட் ஆஃப் பத்தி வந்தாலும் அதில தான் வரும். ரிசல்ட்டுமே அதில தான் வரும். அப்படி இருக்கும்போது நீங்க அதிலேயே ஃபுல்லா செக் பண்ணிக்கலாம். அந்த ஃபிளாஷ்லயே வந்துரும். அப்புறம் ரிசல்ட் எப்போ வரும் நெக்ஸ்ட்டு? இந்த ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து 2 ஆர் 3 டேஸ் குடுப்பாங்க. ஏன்னா, உங்களுக்கு நீங்க கீ சேலஞ்ச் பண்ணணும். ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் மாறி இருக்குன்னா, நீங்க ப்ரூஃபோட ஏதாவது கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டேஸ் குடுப்பாங்க. குடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அவங்க ஃபைனலைஸ் பண்ணி கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செய்முறை தேர்வு இருக்கு. அதனால உங்களுக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து வித்தின் எ மந்த்துக்குள்ள அவங்க இந்த ரிசல்ட்ட குடுத்தாகணும். அதாவது நீங்க எவ்வளோ வந்து தியரில இப்போ 100 மார்க்குக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க போட்டாகணும். அப்புறம் அந்த 50 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அதில இருக்க மார்க் தனி. இந்த 50க்கு எவ்வளோ நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம்.
இது அவங்க கட் ஆஃபும் குடுத்தாகணும். குடுத்துட்டு அந்த 1 மாசத்துக்குள்ளேயே தான் உங்களுக்கு செய்முறை தேர்வுக்கான அழைப்பாணை அவங்க குடுத்தாகணும். ஏன்னா, அடுத்தடுத்த கட்டம் ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க. அப்ப அஃபிஷியல் ஆன்ஸர் கீ வந்து 1 மாசத்துக்குள்ளேயே உங்களோட ரிசல்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் நீங்க செய்முறை தேர்வுக்கு போகணும். அப்புறம் ஃபைனலா உங்களுக்கு இன்டர்வியூ அது போல இருக்கும். மார்க்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டு, ஃபைனல் மார்க்ஸுக்குரிய ரிசல்ட்ட உடனே குடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ப்ரொசீஜர். இது எல்லாமே இப்படிலாம் குடுப்பாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். கன்ஃபார்மா இந்த டேட்லயே அவங்க குடுத்துருவாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு தான் தெரியும். ஹையர் அத்தாரிட்டீஸ்க்கு தான் தெரியும். அவங்க ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. இந்த டேட்குள்ள கீ குடுக்கணும். இந்த டேட்குள்ள நம்ம அடுத்த செய்முறை தேர்வுக்கு கூப்படணும் அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு இருக்கும். அதுபடி அவங்க கூப்பிடுவாங்க. பட் பேசிக் ப்ரொசீஜர் இதுதான். இப்படிதான் எக்ஸாம் முடிச்சா ஒரு பர்ட்டிகுலர் டேஸ்க்குள்ள இதெல்லாம் செஞ்சுருவாங்க. சரிங்களா? அதனால நீங்க வருத்தப்பட வேணாம். பட் எப்ப அஃபிஷியல் கீ ஆன்ஸர் வந்தாலுமே நாங்க வந்து சேனல்ல பப்ளிஷ் பண்ணிடுவோம். உடனே பப்ளிஷ் பண்ணிடுவோம். எப்படியா இருந்தாலும் அந்த அன்னைக்கு வந்துச்சுன்னா, அன்னைக்குள்ள உங்களுக்கு வந்து சேனல்ல இன்ஃபர்மேஷன் வந்துரும். தென் கட் ஆஃப் வந்தாலும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்க வந்து வருத்தப்பட வேணாம், பயப்படவும் வேணாம். கண்டிப்பா அந்த அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லி நீங்க வந்து வெப்சைட் போய் பார்க்குறீங்களோ இல்லையோ தெரியல. நான் டெய்லியுமே வெப்சைட் பார்த்துட்டு இருக்கேன். மார்னிங் ஒரு தடவ, ஆஃப்டர்நூன் ஒரு தடவ, ஈவினிங் ஒரு தடவ. 3 தடவ எப்படினாலும் அந்த வெப்சைட்குள்ள போய் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். வந்தா எல்லா இன்ஃபர்மேஷனும் வெப்சைட்ல தான் வரும். சரிங்களா? அதனால நீங்க வொரி பண்ண வேணாம். எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் வீடியோ வந்து நாங்க போட்டுருவோம். நீங்க அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து இம்மீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். வீடியோ வந்துரும். சார் வந்து டெலகிராம்லயும் ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்லயுமே ஷேர் பண்ணுவாங்க. அது இல்லாம செக் பண்ணிக்கங்க. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.